அனைவருக்கும் வணக்கம். ஈரான் இதுவரை கையிலே எடுக்காத ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை நேற்று வெள்ளிக்கிழமை என்று கையில் எடுத்துள்ளது. ஈரானில் இருந்து 4000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அமெரிக்கா பிரிட்டிஷ் இராணுவ தளமான டியாகோ கார்சியா மீது ஒரு தாக்குதலை நடத்தியுள்ளது. மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் சம்பவமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ட்ரம்பையே மிரள வைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ஐரோப்பா நாடுகள் அதிர்ந்து போய் கிடக்கின்றன. அந்த அளவுக்கான ஒரு ஏவுகணையை திடீரென்று ஈரான் எடுத்து டியாகோ கார்சியா மீது ஏவியுள்ளது. அந்த ஏவுகணை கொரம்சார் 4 என்று அழைக்கப்படுகின்ற இன்டர்மீடியேட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். இந்த மிசைல்கள் குறைந்தபட்சம் சுமார் 4000-5000 கிலோமீட்டர் சென்று தாக்கும் வல்லமை கொண்டது. ஏன் இந்த ஏவுகணையை இன்று திடீரென்று எடுத்தது? இப்படிப்பட்ட ஒரு ஏவுகணை இருப்பதே அமெரிக்காவுக்கும் தெரியாது. இஸ்ரேலின் உளவுத்துறையான மொசாத்தால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சாதாரணமாக ஒரு ஏவுகணை 2000 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே தாக்கல் நடத்த முடியும் என்று அனைவரும் நம்பியிருந்தார்கள். அதாவது ஈரானிலிருந்து இஸ்ரேல் 2000 கிலோமீட்டர் அதுவரை தாக்குதல் நடத்தியுள்ளது. இதை தவிர அரபு நாடுகள், ஐக்கிய வளைகுடா நாடுகளான கத்தார், குவைத், துபாய் போன்ற நாடின் மீது தாக்கல் நடத்திய ஈரான் நாட்டோவின் உறுப்பு நாடான துருக்கி மீதும் தாக்கல் நடத்தி காட்டியுள்ளது. இதுவரை ஈரானின் அனைத்து இராணுவ தளங்களையும் அழித்துவிட்டோம், ஏவுகணை உற்பத்தியை நாங்கள் அழித்து விட்டோம் என்று ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருந்தார். அதை இன்று ஈரான் தவிடுபடியாக்கிவிட்டது. இவ்வளவு நாள் தெரியாத ஒரு ஆயுதத்தை எப்படி திடீரென்று ஈரான் கையில் எடுக்க காரணம் என்ன? இதே இந்து மகா சமுத்திரத்தில் இந்தியாவில் போர் பயிற்சி முடிந்து INS டேனா என்ற போர்க்கப்பல் இந்திய எல்லையை தாண்டி சர்வதேச கடல் எல்லையான இலங்கை கரைகள் நின்று கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த ஈரான் கப்பலை இதே டியாகோ கார்சியாவில் உள்ள நீர்மூழ்கி கப்பல் மூலம் தாக்கி அழிக்கப்பட்டதில் 83 பேர் பலியானார்கள். மீதமுள்ள 20க்கும் மேற்பட்டு இளைஞர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். எந்த இந்து மகா சமுத்திரத்தில் அமெரிக்கா ஈரானின் கப்பற்படை மீது தாக்கல் நடத்தியோ அந்த இந்து மகா சமுத்திரத்தில் உள்ள டியாகோ கார்சியா மீது ஈரானாலும் தாக்கல் நடத்த முடியும் என்பதற்காகத்தான் இந்த 2 ஏவுகணைகளை ஏவியது. அதில் ஒரு ஏவுகணை பாதி வழியிலேயே ஃபால்ட் ஆகி கீழே விழுந்து விட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இன்னொரு ஏவுகணை சரியாக டியாகோ கார்சியாவில் உள்ள அமெரிக்கா பிரிட்டன் இராணுவ தளம் மீது வந்து தாக்கல் நடத்துகின்ற நிலையில் அங்குள்ள கப்பல் படையில் உள்ள SM-3 என்ற இன்டர்செப்டர், அதாவது ஏவுகணை தடுத்து நிறுத்துகின்ற ஆயுதம் மூலம் அது அழிக்கப்பட்டதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், அமெரிக்காவிலிருந்து வெளியிடுகிற பத்திரிகையானது செய்தியை வெளியிட்டுள்ளது. அதன் பிறகுதான் இந்த செய்தி உலகம் முழுமைக்கும் தற்பொழுது தெரிய வந்துள்ளது. ட்ரம்ப் இதற்கு முன்னால் என்ன சொல்லிக் கொண்டார் இருந்தால், காட் என்ற தீவை நான் கையில் எடுத்துக்கொள்வேன் அல்லது அழித்து விடுவேன் என்று சமீபத்தில் எச்சரிக்கை விடுத்திருந்தார். கார்க் தீவில் தான் ஈரானின் 90% எண்ணெயானது அங்கிருந்தான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அது அழிந்தால் ஒட்டுமொத்த ஈரானும் நிலை குறைந்துவிடும். வருமானம் இல்லாமல் மிகப்பெரிய திண்டாட்டத்தை மேற்கொள்ளும். அப்படிப்பட்ட நிலையானது அங்கே உருவாகிவிடும். இதை தவிர 2500 மெரைன் வீரர்கள் 2 கப்பல் மூலம் இறக்கப்படுவார்கள் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். மூன்றாவதாக ஹார்மோஸ் ஜலசந்தியை நாங்கள் ஈரான் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிப்பதற்காக எங்கள் கப்பல் படை மரைன் வீரர்கள் இறக்கப்படுவார்கள் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்க ஈரானுக்கும் ஒரு அச்சம் இருக்கும். கார்க் ஐலாண்டை இவர்கள் அழித்து விடுவார்களா அல்லது ஹார்மோஸ் நீரிணை மீது தாக்கல் நடத்துவார்களா என்று முந்திக் கொண்டு டியாகோ கார்சியா மீது 4000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த அமெரிக்கா பிரிட்டன் இராணுவ தளத்தின் மீது கொரம்சார் 4 என்ற இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைலின் மூலம் ஏவியுள்ளது. ஒன்று நடுவானில்
ஃபால்ட்டாக விழுந்துவிட்டது. இன்னொன்றை அங்குள்ள கப்பற்படை SM-3 என்ற மிசிலியை தடுத்து அளிக்கின்ற ஆயுதம் மூலம் தடுத்து அளிக்கப்பட்டுள்ளது. இதில் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், இதுவரை ஈரானிடம் 2000 கிலோமீட்டர் தூரம்தான் ஏவுகணை மூலம் தாக்கல் நடத்த முடியும் என்ற ஒரு கற்பனையை ஈரான் உடைத்துவிட்டது. தற்போது 4000 கிலோமீட்டர் வரை செல்லும் என்றால் ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் தாக்குகின்ற இலக்கு ஈரானிடம் உள்ளது என்பதை உலகத்திற்கு காட்டியுள்ளது. எப்படி ஏற்கனவே தன் அருகிலுள்ள வளைகுடா நாடுகள் மீது தாக்கல் நடத்தியதோ, இனிமேல் அமெரிக்கா கார்க் தீவின் மீதோ ஹார்மோஸ் நீரிணையின் மீதோ தாக்கல் நடத்த நினைத்தால் எங்கள் தாக்குதல் 4000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஐரோப்பாவின் மீது எங்களால் தாக்குதல் நடத்த முடியும். அமெரிக்காவின் மிக வலிமையான இராணுவ தளமான டியோ கார்சியா மீதும் எங்களால் தாக்கல் நடத்த முடியும் என்பதை அமெரிக்காவிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் தெரிவித்துள்ளது. இதனால் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் மிரண்டு போயிருக்கின்றன. காரணம், டியோ கார்சியா என்பது முக்கியமான ஒரு இராணுவ தளம். இங்கிருந்துதான் முன்பு அமெரிக்கா ஈராக் மீதும் ஆப்கானிஸ்தான் மீதும் தாக்கல் நடத்தியுள்ளது. மற்றும் ஆசியா முழுவதும், மத்திய கிழக்கு முழுவதும், ஆப்பிரிக்கா முழுவதும் மற்றும் ஈரான் சீனாவை இங்கிருந்து அமெரிக்கா கண்காணிக்க முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு இராணுவ தளம் எங்கோ ஒரு இடத்தில் நடுக்கடலில் தனிமைப்படுத்தப்பட்ட இடத்தில் ஐசோலேட்டட் ஐலேண்ட் என்று சொல்லப்படுகின்ற நிலையில் இருக்கின்ற டியோ கார்சியா மீது ஈரான் மிகப்பெரிய தாக்குதல் முயற்சியை நடத்தவில்லை என்பது சாதாரண விஷயமல்ல. இது ட்ரம்புக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தருகின்ற விஷயம், ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சத்தை தருகின்ற விஷயமாக ஈரான் என்று செய்து காட்டியுள்ளது.